வேதவெளி கர்ப்பமா இருக்கும்போதே அவளை இப்படி கவனிக்கிறாங்கன்னா அவ ஒரு குழந்தைக்கு அம்மா ஆயிட்டா எப்படி எல்லாம் கவனிப்பாங்க. வீட்டுக்கு மூத்த மருமகளா இருக்கிறது முக்கியம் இல்ல கல்பனா, செல்வாக்குள்ள மருமகளா இருக்கணும், அதான் முக்கியம். நடராஜ் தம்பி அனிதாவை பிறந்த வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. இப்ப இந்த வீட்டுல இருக்கிறது நீயும் வேதா மட்டும்தான். வேதா நாகராஜ கல்யாணம் பண்ணி இப்ப ஒரு குழந்தைக்கு அம்மா ஆயிட்டா. நீ சுந்தர் தம்பிய கல்யாணம் பண்ணி இன்னும் அப்படியே இருக்க, ஒரு முன்னேற்றமும் இல்ல. வேதா குழந்தை பிறந்ததுன்னா இந்த குடும்பத்துக்கு இருக்கிற ஒரே வாரிசு வேதாவோட குழந்தைன்னு ஆயிடும். அப்புறம் அவளோட செல்வாக்கு கூடிடும், நீ டம்மி ஆயிடுவ. இப்பயாவது உஷாராய்க்கோ கல்பனா. இந்த குடும்பத்துல குழந்தைன்னு ஒண்ணு பிறந்தா அது உனக்கு மட்டும்தான் பிறக்கணும், வேற யாருக்கும் பிறக்க கூடாது. முக்கியமா அந்த வேதாக்கு. எனக்கு தெரிஞ்ச நாட்டு மருந்து வைத்தியர் ஒருத்தர் இருக்காரு, அவர் இந்த கர்ப்பத்தை கலைக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட். அவரை போய் பாரு. இதுக்கப்புறம் உனக்கு எதுவும் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன், உனக்கே எல்லாம் புரியும். என்னம்மா காலையிலேருந்து 3 முறை வந்துட்டேன், வீடு பூட்டியே இருந்தது. எங்கேயாவது வெளியே போயிருந்தீங்களா? பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். என்ன விஷயம் சார்? என்னம்மா ஐடி ப்ரூஃப் கேட்டிருந்தேனே, நீ இன்னும் தரலம்மா, தரையா? ரெடி பண்ணிட்டேன் சார். ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. வாங்க. உட்காருங்க, வரேன். என்னங்க சார்? ருத்ரா, டேட் ஆஃப் பர்த் எல்லாம் ஓகே. என்னம்மா நீ உன் புருஷன் தானே இந்த வீட்டில் இருக்கீங்க, உன்னோட ப்ரூஃப் மட்டும் தான் கொடுத்துருக்கீங்க, உன் புருஷனோட ப்ரூஃப் எங்கம்மா? அதையும் கொடுங்க. இல்ல, அவரு ப்ரூஃப் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தயங்குறாரு. ஆனா இந்த ஃபிளாட்ல நான் மட்டும்தானே இருக்கேன், என் ப்ரூஃபை மட்டும் நீங்க வச்சுக்கோங்க. சொல்றேன்னு தப்பா நினைக்காதம்மா, உங்களை பத்தி நல்லா தெரியும். நீங்க தாலி கட்டாம தான் புருஷன் முன்னாடியே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இருந்தாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப டீசெண்டா இருந்தீங்கன்னு தான் நான் இந்த ஃபிளாட்டை உங்களுக்கு வாடகைக்கு கொடுத்தேன். நீ உன் வாழ்க்கையே அவர் நம்பி ஒப்படைச்சிருக்குமா, ஆனா அவர் ஒரு சின்ன பொறுப்பை கூட உங்களை நம்பி கொடுக்க மாட்டேங்கிறாரு. இதுல இருந்து அவரை பத்தி நீ நல்லா புரிஞ்சுக்குமா. இனிமேலாவது நீ கொஞ்சம் யோசிக்கணும். சில ஆம்பளைங்கெல்லாம் சந்தோஷத்துக்காக கொஞ்ச நாள் கூட இருந்துட்டு வேற ஒரு ஆள் கிடைச்ச உடனே சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. சார், தயவு செஞ்சு அப்படியெல்லாம் எதுவும் பேசாதீங்க. அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவருடைய பிரச்சனை என்ன? அவர் எதுக்கு ப்ரூஃப் கொடுக்கலன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அவரை பத்தி நீங்க தேவையில்லாம எதுவும் பேசாதீங்க. அவர் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. என்னைக்குமே அவர் என்னை கைவிட மாட்டார். தயவு செஞ்சு நான் சொல்றது மட்டும் நீங்க செய்யுங்க. சரிம்மா, சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் இஷ்டம். நல்லது சொன்னா இந்த காலத்துல யாரு கேட்கறாங்க? என்னைக்காவது ஒரு நாள் ஏமாந்து வந்து நிற்கும் போது தான் எல்லாருக்குமே புரியுமா. சரி, வரமா. சில ஆம்பளைங்கெல்லாம் சந்தோஷத்துக்காக கொஞ்ச நாள் கூட இருந்துட்டு வேற ஒரு ஆள் கிடைச்ச உடனே சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஏமாந்து வந்து நிற்கும் போது தான் எல்லாருக்குமே புரியுமா.
டைரி? யார் டைரி இது? ஓ, இவங்க டைரியா? நமக்கு எதுக்கு இது? உள்ள அப்படி என்ன எழுதிருப்பாங்க? பாத்துருவோம். தம்பி கவிதைலாம் எழுதிருக்காரு. வேதாஜி, நீங்க இளவரசி, என் இல்லத்து அரசி, சுவையான பாஸ்மதி அரிசி. ஐயா, நீங்க தான் எனக்கு ஆதாரம், நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு சேதாரம். நாட்டுக்கு காந்திஜி, நேதாஜி, எனக்கு வேதாஜி. ஐயோ முடியல ஜி. பா, ஓ, வேதாவும் கவிதை எழுதிருக்காளா? வண்ணங்களாக இருந்த நான் வானவிலானது உங்கள் வருகைக்கு பின்தான். பா, என்ன ரொமான்ஸ்! தனித்தனியா, அதுவும் கவிதை எழுதி ரொமான்ஸ். எனக்கும் தான் இருக்காரு, ஒரு காஃபி கூட போட்டு தர்றதில்ல. இதுல எங்க கவிதை எழுதி தர போறாரு? இன்னும் ஏதாவது எழுதிருக்குமே. திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்காம என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க? திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறது இருக்கட்டும்ங்க. இங்க பாருங்க. என்னது இது? நாகராஜ் தம்பியோட டைரி. பாருங்க, ரெண்டு பேரும் மாறி மாறி ஒரே டைரியில ரொமான்ஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் கவிதை எழுதி ரொமான்ஸ் பண்ணிருக்காங்க. தம்பி என்னடானா டிஆர் மாதிரி எழுதிருக்காரு. வேதா என்னடானா வைரமுத்து மாதிரி எழுதிருக்கா. பா, என்னம்மா எழுதிருக்காங்க, படிச்சு என்னாலேயே தாங்க முடியல. நான் படிக்கிறேன், நீங்க கேளுங்க. உனக்கு கொஞ்சம் கூட நாகரிகம்னா என்ன தெரியாதா? அவங்க டைரி உங்ககிட்ட கிடைச்சா அதை அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். அதை பண்ணாம அந்த டைரி எடுத்து நீ படிச்சிட்டு இருக்க. நீ படிச்சதோட இல்லாம நீங்களும் படிக்கிறீங்களான்னு என்கிட்டயே வந்து கேக்குற. உனக்கே இது கொஞ்சம் ஓவரா தெரியல? ஏங்க, நாகரிகம்னா என்னன்னு எனக்கும் தெரியும். இத நான் உங்களுக்கு படிச்சு காட்ட நினைச்சது புருஷன் பொண்டாட்டி எவ்வளவு அந்யோன்யமா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியணும்னு தான். என்ன அந்யோன்யத்தை பத்தி எனக்கு தெரியணும்? இல்ல, நான் சும்மா யதார்த்தமா சொன்னேன். இத பாரு, புருஷ பொண்டாட்டிக்குள்ள அந்யோன்யங்கிறது கேட்டு வாங்க கூடாது, அது தானா அமையணும். அந்த அளவுக்கு புருஷனும் பொண்டாட்டியும் சிங்க்ல இருக்கணும். வேதாவுக்கும் நாகராஜுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால அவங்க அந்யோன்யமா இருக்காங்க. அது அவங்களுக்கு இயல்பாவே அமைஞ்சது. அது நம்மளுக்கு அமையல. பாரு, அந்யோன்யத்தை பத்தின விளக்கம்லாம் நீ எனக்கு சொல்லி புரிய வைக்கணுங்கிற அவசியம் இல்ல. மத்தவங்க வாழ்க்கையில மூக்க நுழைக்காம ஆக வேண்டிய வேலையை பாரு. நட்ராஜ், அப்பா நீங்க என்னப்பா இந்நேரத்துக்கு? நான் ஒன்ன தேடி வந்திருக்கிறேன்டா. தூங்கிட்டு இருந்தவன் தண்ணி குடிக்கலான்னு போனா ஒன்றுமுல பார்த்தா படுக்க காலியா இருந்துச்சு. எங்கேன்னு தேடிட்டு வந்தா நீ இங்க வந்து நிக்கிற. என்ன பண்ற தூங்காம? நான் இருக்கட்டும்ப்பா, நீங்க ஏன்பா இன்னும் தூங்காம இருக்கீங்க? நான் தூங்கிட்டு தானே இருந்தேன், சொன்னேன் இல்ல. தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா ஒன்றுமுல நீ இல்ல. இல்ல, எனக்கும் தூக்கம் வரலப்பா, அதான் அப்படி சும்மா. இந்த வர்றா, நைட்டு தூக்கம் வரலன்னா மனசு சரியில்லைன்னு அர்த்தம். உனக்கு ஏதோ ஒரு இருக்குது, ஆனா நீ அதை வெளியில காமிக்காம சிரிச்சுக்கிட்டே இருக்கிற பத்தியா, அது ரொம்ப பெரிய விஷயம்தான்.
அதுக்காக எல்லா ஊரையும் நீயே மனசுல வச்சு தவிக்க கூடாதுடா, தப்பு அது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, என் மனசுல எந்த பாரமும் இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தூக்கம் வரல, அதான் சும்மா அப்படி மேலே வந்தேன். பிரச்சனை இல்லைன்னா சந்தோஷம் தான்டா. உங்க 3 பேருக்குமே எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அந்த ஆசையில் தானே 3 பேருக்கும் நான் கல்யாணத்தை பண்ணி வச்சேன். ஒவ்வொருத்தரும் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கு, அதை மறக்க தெரிஞ்சுக்கணும். ஆனா இப்ப பாரு, கல்பனா அடிக்கடி சுந்தரோட தகராறு பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவனுக்கு ஒரு டைவர்ஷன் இருக்குதுடா, ஒரே மறந்துட்டு பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது. அதே மாதிரி வேதாவுக்கும் நாகராஜனுக்கும் கல்யாணம் ஆனதுல இருந்தே பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. இப்ப அதெல்லாம் மறந்துட்டு அவங்க இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணமே வேதா தான். நாகராஜ் வழி தவறி போகும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பேசி அவனை நல்ல வழிக்கு கொண்டாந்ததுக்கே வேதா தான் காரணம். சுந்தருக்கும் நாகராஜனுக்கும் நான் பார்த்து செய்து வச்ச கல்யாணம், அதனால அவங்களுக்கு பிரச்சனை வந்ததுமே எனக்கு வேதனையா இருந்துச்சு. ஆனா எப்படியோ ஆண்டவ முன்னியத்துல ஒரு மாதிரி அவங்க செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா உன் விஷயத்துல உன் கல்யாணத்தை நான் பார்த்து பண்ணலையே. நீ ஏன் ஆசைப்பட்டு ஒத்த காலில் நின்று அந்த பொண்ணை கட்டிக்கிட்ட. ஆனா உன் வாழ்க்கை சந்தோஷமா இல்லையடா கண்ணா, அதை நினைச்சுதான் நான் வேதனைப்படுறேன்டா. அனிதா இப்படியெல்லாம் இருப்பான்னு தெரிஞ்சிருந்தா நீ ஆசைப்பட்டவளை கட்டிக்கிட்டு இருக்க மாட்டேன். என்ன பண்றது, அப்படி விளையாடிருச்சு விதி. என்ன இருந்தாலும் இந்த சின்ன வயசுல நீ அவளை பிரிஞ்சு இருக்கிற பாரு, அதை நினைச்சா தானே எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது. அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, அவளை பிரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் சந்தோஷமா இருக்கேன். அப்பா அவ கூட வாழறது ஒரு பாம்பு கூட வாழற மாதிரி டெய்லி பயமா இருந்ததுப்பா. இப்போ நான் நிம்மதியா இருக்கேன்ப்பா. என்ன நினைச்சு நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நீ ஒரு விரக்தியில பேசுறேன்னு எனக்கு தெரியும்டா. என்ன இருந்தாலும் உன் மனைவிடா, சின்ன பொண்ணு தானே, ஏதோ அறியாம தெரியாம பண்ணிருப்பா. நீ தாண்ட சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வரணும், அப்படியே விட்டுறக்கூடாது. அவளும் ஒரு மாதிரி மனசு தெரிஞ்சிருப்பா. இப்போ போய் சமாதானம் பண்ணி கூட்டு வாடா போட. இல்லப்பா, அவ அவ்வளவு சீக்கிரம்லாம் திருந்த மாட்டா. அவ திருந்துற வரைக்கும் அவங்க அப்பா வீட்டிலே இருக்கட்டும். திருந்தினதுக்கு அப்புறம் அவளே என்னை தேடி வருவாப்பா, அப்ப பாத்துக்கலாம். சரி, நீ தெளிவா இருக்கிற, இதை பத்தி நான் மேல பேச விரும்பல. அப்பா சரி, நீங்க எதுக்கு இந்த பணியில நின்றுட்டு இருக்கீங்க? போய் ரெஸ்ட் எடுங்க, போங்க தூங்குங்க. நீ போய் முதல்ல தூங்குடா கண்ணா. நான் போறேன்ப்பா, நீங்க போய் தூங்குங்க, போங்க. சரி, சீக்கிரம் வந்துடுறா. என்ன சரி, நீங்க சொன்னது சரிதான்ப்பா. எனக்கு மேரேஜ் லைஃப் நல்லபடியா அமையல, அதுக்கு நான் என்னப்பா பண்ணுவேன்? எல்லாம் என் தலையெழுத்துது. என்ன திடீர்னு ராமநாதன் வந்திருக்கான்? என்ன ராமநாதா? காசி, பா பா பா. என்ன ராமநாதா, வாக்கிங்கே ரெகுலரா வர மாட்டேன், நாங்க கட்டாயப்படுத்தி கூப்பிட்டா மட்டும்தான் ஒரு நாளோ 2 நாளோ வருவேன். இதெல்லாம் யாரு பண்ணுவாங்கன்னு வர மாட்டேன். இன்னைக்கு நாங்க கூப்பிடாமலே வந்திருக்க. எக்ஸசைஸ் யோகா எல்லாம் பண்ற, ஒரே ஆச்சரியமா இருக்கு. அது காசி, கொஞ்ச நாளாவே பேர குழந்தை இல்லைன்னு மனசுல ஒரு விரக்தி. இப்ப நாகராஜனும் வேதவழி எனக்கு ஒரு பேர குழந்தைய கொடுக்க போறாங்க. என் பேர குழந்தையோட விளையாடுறதுக்கு உடம்பு நிறைய தெம்பு வேணும். அதுக்காக தான் வாக்கிங் எக்ஸசைஸ் எல்லாம் ஆரம்பிச்சுட்டேன். இப்படி உட்காரு. அந்த அனிதா பொண்ணால திடீர்னு எனக்கு நெஞ்சு வலி வந்துச்சா, எனக்கு பயம் வந்துருச்சு காசி. எங்க பேர குழந்தைய பார்க்காம விளையாட முடியாம போயிடணும். அப்பதான் நினைச்சேன், இனிமே ஹெல்த்தை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது, வாக்கிங் எக்ஸசைஸ் எல்லாம் ஆரம்பிச்சிடணும்னு. பயமா இருக்குது காசி, எப்போ என்ன நடக்கும்னு. என்ன ராமநாதா, அதை நினைச்சு ஏன் ஃபீல் பண்ற? நம்மளை வாழ வைக்கிறது மற்றவங்களோட ஆசீர்வாதம் தான், அது உனக்கு நிறையவே இருக்கு. நீ வாங்கின ஆசீர்வாதமே உன்னை காப்பாத்தும். நீ யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்ல, உன் நல்ல எண்ணமே உனக்கு நல்ல ஆயுள கொடுக்கும். ஒண்ணு இல்லப்பா, 2-3 பேர குழந்தைங்களோட சந்தோஷமா வாழ போற. சரி வா, பேட்மிண்டன் ஆடி ரொம்ப நாள் ஆச்சு, வா ஆடலாம். விளையாடலாமா? போலாம் வா. நான் ஜெயிக்கிறேன் வா. வைத்தியரையா, வைத்தியரையா, உள்ள வரலாமா? உள்ள வாமா.
உடம்புக்கு என்னம்மா பிரச்சனை? வைத்தியரையா, நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். உதவியா? என்ன உதவி? ஐயா, நான் இப்போ கர்ப்பமா இருக்கேன். சந்தோஷம். ஏதாவது சத்து மருந்து தரட்டுமா? அதெல்லாம் வேணாங்க ஐயா. இந்த கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு ஏதாவது மருந்து இருந்தா கொடுங்களேன். என்னம்மா இப்படி சொல்ற? பார்த்தா கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரி இருக்கிற. எதுக்குமா கர்ப்பத்தை கலைக்கணும்னு சொல்ற? அது நான் இப்போ குழந்தை பெத்துக்க முடியாத சூழ்நிலையில இருக்கேன். ஏன் உன் புருஷன் குழந்தைய பெத்துக்க வேண்டாம்னு சொல்றாரா? அவர் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பெத்துக்கலான்னு சொல்றாரு. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனா அவரு இப்ப குழந்தை வேணாங்கிறதுல ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. இங்க பாருமா, தேவையில்லாம குழந்தை பிறக்கிறத தள்ளி போட்டா நமக்கு தேவையான சமயத்துல குழந்தைய பெத்துக்கவே முடியாது. எனக்கு புரியுதுங்கய்யா. ஆனா என் புருஷனுக்கு புரிய மாட்டேங்குதே. நான் இப்போ கர்ப்பத்தை கலைக்கலன்னா அவர் என்னையே தள்ளி வச்சிருவாரு போல இருக்கு. அப்படியா? இதுக்கு நீங்க இங்கிலீஷ் டாக்டர் கிட்டே போயிருக்கலாமேம்மா. மருந்து கிட்ட காசு வாங்கிட்டு தர வேண்டியதானே. தேவையில்லாம நொயின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. இப்ப என்ன பண்றது? என்னம்மா அமைதியா இருக்கிற? ஆமா, அது அவரு டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போறேன்னு தான் சொன்னாரு. நான் தான் நாட்டு வைத்தியத்திலே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஏம்மா அப்படி சொன்ன? அது சின்ன வயசுல இருந்து நான் நாட்டு வைத்தியத்துல தான் சிகிச்சை எடுத்துக்கிறேன். அதனாலதான் இந்த விஷயத்துக்கும். சரி சரி, இந்த நாட்டு வைத்தியத்தோட அருமை உனக்காவது தெரிஞ்சிருக்கே. இருமா, நான் மருந்து எடுத்துட்டு வரேன். ஐயோ, கிடைச்சிருச்சு. வேதா வழிக்கிறதுக்கான ஆயுதம் கிடைச்சிருச்சு. ஐயா, இத எப்படி சாப்பிடணும்? இத பால்லையோ காப்பிலையோ கலந்து சாப்பிடுங்கம்மா. சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏதாவது வயிற்று வலி அந்த மாதிரி? ஆமா, கொஞ்ச நேரம் கழிச்சு வயிறு வலிக்கும். வயிற்று வலி சரியாகும் போது கர்ப்பமும் கலைஞ்சிரும். நீங்க இப்ப எத்தனை மாசம்? 3 மாசம். அப்ப கண்டிப்பா கலைஞ்சிரும். ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் பணம் எவ்வளவு தரணும்? 240 ரூபா கொடுங்க. நீங்க செஞ்ச உதவிக்கு 500 ரூபாயே தரலாம். என்ன? நான் வரேங்க ஐயா. ரொம்ப நன்றி. வேதா, உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நான் தான் யமன்.